நான் இன்றைக்கி பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு 1 டம்ளர் பருப்பு போடுறேன். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு போட்டு 2-3 டைம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி போட போகிறேன். இதெல்லாம் போட்டு நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். வச்சு 3 விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டோம். போட்டு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயம் மாதிரி வச்சுருக்கேன், தோல் உரிச்சு வச்சுருக்கேன். அது ஒரு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும், ஒரு 2 மினிட்ஸ். இப்போ முருங்கைக்காய், நான் 2 முருங்கைக்காய் மாதிரி எடுத்துருக்கேன், எங்கள் தோட்டத்தில் வந்தது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காய். இப்போ இது கூட 1 ஸ்பூன் உப்பு, இதில் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, அதாங்க ரொம்ப ஹெல்தி, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார், வத்தக்குழம்பு இது மாதிரி வந்துட்டாலே சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு. நீங்களும் சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கோங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது கூட. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம், வேகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ ஒரு மூடி போட்டு லைட்டாக ஆட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் மத்து போட்டு கடையிலனா கடைஞ்சிக்கோங்க, நான் இப்படி கரண்டிலேயே மசிச்சு வச்சுக்குவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பை எடுத்து இதில் சேர்க்க போகிறோம். பருப்பு சேர்த்தாச்சு. எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச மாங்காய், இதில் பாதி மட்டும் நம்ம இன்னைக்கு எடுத்து போட்டுக்கலாம். பாதி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடலாம். ரொம்ப திக்காயிடுச்சு இல்லையா, ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றலாம். மாங்காய் போட்டுக்கிறதுனால புளி தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நீங்கள் கொஞ்சம் வேகட்டும் மாங்காய். வெந்ததுக்கப்புறம் சாம்பார் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லைன்னா உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் புளிப்பாக தான் இருக்கும், ஏன்னா எங்கள் தோட்டத்து மாங்காய் நல்ல புளிப்பு, அதனால் பாதி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மாங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துட்டு புளி தேவைப்பட்டுச்சுன்னா கரைச்சி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பலாக்கொட்டை முன்ன வறுத்து வச்சோம் இல்லையா, அதோட தோலை நீக்கிட்டு இப்போ சாம்பாரில் சேர்க்க போகிறோம். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. கலக்கி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது இல்லையா, நான் வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போடுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக தான் எடுத்துக்குவோம், அதனால் நாங்கள் காரம் ஜாஸ்தி போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் நான் போடுறேன்னா நீங்கள் ஒரு 1 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு, ஓகேவா?
கொத்தமல்லி போட்டால் இன்னும் நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், நல்ல ஒரு வாசம். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.